இப்போ தேர்தல் சமயமாக இருக்குது. திரும்புகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. யார் எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கே புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இப்போ எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கையில் ஒரு வலையை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னுட்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். எலெக்ஷன் வந்தாலே அதுதானே நடக்கும். அந்த மாதிரி நிலைகளில் இப்போ நாம் பார்க்கலாம். அது மனிதர்களாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க. வீட்டில் கூட அப்படி தான். வீட்லையுமே பசங்கக்கிட்ட நான் உங்களை இந்த சம்மரில் நான் உங்களை காஷ்மீர் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன், இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக படித்து எல்லாம் தேர்வெல்லாம் எழுதி முடித்த பிறகு சொன்ன அந்த நேரத்துக்கு நீ ஏதாவது செய்வ அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக என்ன செய்ய முடியுமா, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல, நீ நம்ம இருக்கிற நிலமையில இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நீ யோசித்து பார்க்கலாம் தானே அப்படின்னு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படின்னு பாரதியார் சொல்லுவார். வாய் சவடால் பேர் வழிகள் அப்படின்னு கொஞ்சம் பேர் வாய்ப்பந்தல் போடுவார்கள் அப்படிம்பாங்க. எந்த பொருளும் இருக்காதானா ஒரு பெரிய பந்தலே போட்டுருவாங்க. மடம் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டி மடம் கட்டுவது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெரிய மாளிகையை கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், கோயிலை கட்டுறேன், அத்தை கட்டுறேன், இதை கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான பொருள்கள் எதுவுமே இல்லாமல் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் பேசுவது எல்லாம் காத்தோட காத்தா போயிடும். அவர்கள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வீடுகளாக இருந்தால் கூட நிறைய பேர் பெற்றோர்கள் அப்படி தான் பிள்ளைங்களை ஏமாத்திடுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவர்களை ஏமாத்திடுவாங்க. உனக்கு வாங்கி தரேன்பாங்க, வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. உனக்கு இதை செய்கிறேன்பாங்க, செய்யவே மாட்டாங்க. ஒரு சினிமாவை கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நாளடைவில் அந்த பிள்ளைங்களுக்கு இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சொன்னவர் மேலே மரியாதையே இருக்காது, மதிக்கவே மாட்டாங்க. இந்த ஆள் சும்மா சொல்லுவான், வேறு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே திட்டி நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி வாய்ப்பேச்சு பேசக்கூடியவர்கள் கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க இருக்க முடியும். கெட்டிக்காரன் புழுகு 8 நாளில் தெரிஞ்சிரும் அப்படின்னு திரைப்பட பாடல் கூட இருக்குது. கெட்டிக்காரனின் பொய்யும் புரட்டும் தக்குமுக்கு திக்குத்தாளம் 8 நாளிலே தெரிஞ்சு போகுமே தக்குமுக்கு திக்குத்தாளம்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. அதனால் அந்த கெட்டிக்காரன் புழுகு அப்படிங்கிறது வெறும் வாய் சவடால் தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. வீடுகளில் இருக்காங்க, நாடுகளில் இருக்காங்க, எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க. இன்னும் சில பேர் மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, சொல்லுவாங்க, சொல்லிட்டு எப்பாடுபட்டாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சொன்னதுக்காக செஞ்சு முடிச்சிருவாங்க. செய்ய முடியல அப்படின்னா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் எல்லாருக்கும் முன்னால் சொல்லிட்டேன், செஞ்சு முடிக்கலைன்னா நாளைக்கு அவங்களுக்கு முன்னால் நான் எப்படி போய் நிற்க முடியும்? அவங்க என்ன மதிப்பாங்க? அது ஒரு விஷயம். இன்னொன்று, சொன்ன நானே என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கலை அப்படின்னா வேறு யார் நான் சொன்னதை மதிப்பாங்க? அப்போது நான் என்ன சொன்னாலும் அதற்கு முதலில் நான் மதிப்பு கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை நான் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது எங்கேயாவது கடனை உடனே வாங்கியாவது எப்படியாவது அந்த வீட்டை வாங்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் எல்லாருக்கும் அதுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னோடய மனைவியோட உறவினர்களுக்கு நடுவில் நான் வீடு கட்டிட்டு அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. அது செய்யாமல் போனால் என்னோடய உறமுறையெல்லாம் என்னை மதிக்குமா? அதுக்காகவாவது நான் எப்பாடுபட்டாவது செஞ்சு தானே முடிக்கணும் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் சும்மா இருந்துருவாங்க. செஞ்சால் செய்யலாம், செய்யலைன்னா போகலான்னு. ஆனால் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தேடி பிடிச்சி செய்து முடிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு வகையினர் இருக்காங்க. ஒரு முல்லா கதையில் கூட வரும். முல்லாக்கிட்ட அவர் பையன் கேட்பார், ஏப்பா இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் சொல்வார், உலகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னா
சொன்ன சொல்ல காப்பாற்றணும். நம்ம பேசின வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். வாக்குறுதி கொடுத்தா மாறக்கூடாது. அதுதான் நாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்வார். உடனே அவருக்கு பையன் கேட்பான், எப்பா ரொம்ப நல்லா இருக்கிறதுனா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்பான். யாருக்கும் வாக்குறுதியே கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டா அதை செய்யணும். வாக்குறுதி கொடுக்காம இருந்துட்டா அதை பற்றி பேச்சே கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஒரு வகையான தலைவர்கள். இவங்கெல்லாம் தலைவர்களாக நான் பார்க்குறேன். அதை என்னால் நேரடியாக சொல்ல முடியலை. அதுக்காக உங்ககிட்ட இந்த மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறைமுகமாக நம்ம வீடுகளில் இருக்கிற மனிதர்களை பற்றியும் சொல்கிறேன். நாம் பழகக்கூடிய நம்முடைய சொந்தக்காரவங்களுக்கு நடுவுலையும் இந்த மாதிரி வாய்ஸோடால் ஆளுங்க இருப்பாங்க, சொன்னதை செஞ்சு முடிக்கிறவங்க இருப்பாங்க. இது 3வது ரகம் ஒன்று இருக்குது. அதுதான் மிகச்சிறந்த ரகம் அப்படின்னு எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அதுதான் தலைவனுக்கான முதல் பண்புன்னு கூட குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமலே செய்வர் பெரியர், சொல்லியும் செய்யார் சிறியர். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறவங்க தான் சொல்லிவிட்டு செய்யறது. அதனால் இந்த சொல்லாமலே செய்வர் பெரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க, சொல்லாமலே செஞ்சு முடிப்பாங்க. முடித்த அப்புறம்தான் நமக்கு தெரியும், ஐயோ என்னது இது இவ்வளோ ஒரு செயற்கரிய செயலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா. பொறுமையாக அவமானப்படுவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க அவங்கள எல்லாரும். ஏன்னா ஒன்றுமே சொல்ல, வாயை திறக்காத மண்ணு மாதிரி உட்காந்துருக்குது, மக்கு மாதிரி உட்காந்துருக்குது, என்னவுமே சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு வீட்டிலே திட்டுவாங்க. எத்தனை நாளுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாயை திறக்கிறீங்களே ஏதாச்சும், மண்ணு மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் செஞ்சு முடிச்சுட்டு வந்தவொடனே தான், ஐயோ என்ன இவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுப்பா, இவ்வளோ நாள் வரைக்கும் வாயே திறக்கலை, நானும் ஒன்றுமே நடக்கலைன்னு பார்த்தேன், இன்றைக்கி பாரு எவ்வளோ பெரிய மகத்தான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா ஆச்சரியப்படுற மாதிரி அந்த 3வதாக இருக்கக்கூடியவர் இருப்பாங்க. சில டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்களாம், வெளியில் சொல்லவே மாட்டாங்க. சொல்லாமல் அந்த ஹிச்காக் அப்படின்னு ஒருத்தர் துப்பறியும் திரைப்பட டைரக்டராக அவர் என்ன பண்ணுவாராம், ஏதாவது ஒரு திரைப்படம், ஏன்னா துப்பறியும் திரைப்படம் வேறு, கதையெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படிங்க ஹிட் ஆகும். அதனால் அவர் என்ன பண்ணுவாராம், மனசுக்குள்ளேயே அந்த காட்சியை வரிசைப்படுத்தி ஒரு கொஞ்ச நாள் உட்காந்து அதுக்குள்ளார அவர் முறைப்படுத்தி வச்சுருவாராம். அதுவே படப்பிடிப்பு எடுத்து முடித்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருமா. அந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் படப்பிடிப்புக்கு போவாராம். அவரோட கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து படம் எடுப்பாங்க. காட்சியை மாற்றி மாற்றி சொல்வார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்கப்புறம் என்ன இவர் எடுக்கிறாரு, இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் விடிய போகுதா, இந்த படம்லாம் ஓடுமா அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்த்தா, சில சமயங்களில் அவர் என்ன பண்ணுவாராம், தயாரிப்பாளர் பணம் கொடுக்குறாருல, அவர் சொல்லுவாராம், இல்லைங்க இடையில நீங்கள் வேறு ஒரு காட்சியை வைக்கிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவாராம், அதுக்கு என்ன வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்சியை வைப்பாராம். ஆனால் அதில் ஃபிலிமே போட மாட்டாராம். ஃபிலிம் போடாமையே அந்த காட்சியை எடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த படத்தை போட்டு பார்க்கும்போது தான் தயாரிப்பாளருக்கு தெரியுமா, ஐயோ நம்ம சொன்னதை வச்சுருந்தா அந்த படம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக இவர் படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுற அளவுக்கு அந்த படங்கள் அவ்வளோ அழகாக அவர் எடுப்பாராம். அது மாதிரியே நிறைய இடங்களில் சித்திரம் வரையக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பழைய திரைச்சீலையை மாட்டி வச்சுருப்பாங்க. ஓவியம் வரையக்கூடியவர்கள், இந்த கற்களிலே சிலைகள் செதுக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாருமே ஒரு துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த துணியை பார்த்தா அப்படி ஒரு அழுக்காக, அப்படி ஒரு அங்கங்கே கிழிஞ்சு போய் கரையுமா இருக்கும். ஆனால் படம் வரைந்த பிறகோ, சிற்பம் செதுக்கப்பட்ட பிறகோ, வீட்டுக்குள்ளார பண்ணக்கூடிய அந்த இன்டீரியர் கூட, அது எல்லாமும் அந்த துணியை ஒரு நாளைக்கு அந்த திரைச்சீலையை எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா என்ன ஒரு அற்புதமாக இருக்கும். இவ்வளவு நாளும் அது அந்த திரைச்சீலை மூடி கிடந்தது போல் தங்களுடைய மனசில் சில விஷயங்களை போட்டு சில பேர் மூடி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து காட்டும்போது எல்லோரும் போற்றி புகழக்கூடியதாக அது அமையுமா. எவ்வளோ சிறப்பு பார்த்திங்களா. அந்த மாதிரி நாமெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
சொல்லாமலே செய்வர் பெரியர் அப்படிங்கிற மாதிரி மிகச்சிறந்த காரியங்களை வெளியில் சொல்லாமலே செய்து முடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு தேவையான ஒன்று. சரிங்களா? நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.